அன்பு வணக்க நண்பர்களே, அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள். சரி, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற திருமண பொருத்த எண், அதாவது 1க்கும் 3க்கும், அதாவது 1வது எண்ணில் பிறந்தவர்கள் 3வது எண்ணில் பிறந்தவர்களோடு திருமணம் செய்தால் அவங்களோட வாழ்க்கையின் வெற்றியை பார்ப்போம். 1வது எண் சூரியனோட எண். அதனால் அவங்க ரொம்ப பொறுப்பானவர்கள், ரொம்ப ஆழமான சிந்தனை உடையவர்கள். அது மட்டும் இல்லாமல் தலைமைத்துவம் உள்ளவர்கள். என்றைக்குமே குடும்பத்தில் அவங்க மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் ஒரு லீடிங் பவர் அவங்கக்கிட்ட எப்போதுமே இருக்கும். சரி, அடுத்தது 3வது எண்ணுன்னு பார்க்கும்போது அவங்க குருவோடைய எண். குரு என்றாலே பொறுப்பு அதிகமாக இருக்கும். ஒருத்தரோட முன்னேற்றத்தில் இன்னொரு கவனம் அதிகமாகவே இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்கள் இருவருக்கும் நல்ல ஒரு பொருத்தமாக இருக்கும். ஏன்னு சொன்னாக்கா, இவங்க ஆற்றல் உடையவர்கள், இவங்க அறிவாற்றல் உடையவர்கள். ஸோ இருவருமே ஒன்றாக சேரும்போது கண்டிப்பாக அந்த குடும்பம் சிறப்பாக வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில காரணங்கள் மேபி அவங்களுடைய கிரக பலனோ அல்லது தசாபுத்தி காலத்தின் அடிப்படையில் வேண்டுமென்றால் அவங்களுக்கு சில போராட்டங்கள் வரலாம். ஆனால் பொதுவாகவே இவங்க இருவருமே நல்ல ஒரு திறமையும் ஆற்றலும் உடையவர்கள், ஒற்றுமை உடையவர்கள், ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம அன்பும் பாசமும் உடையவர்கள். இருந்த போதும் இந்த 3வது எண்ணில் பிறந்தவங்க கொஞ்சம் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஓவராகவே இருக்கிறதுனால பல முடிவுகளை இவங்க எடுக்கணும்னு முயற்சி பண்ணுவாங்க. எப்போதும் இந்த 1வது எண்ணில் பிறந்தவர்களுக்கான ஆலோசனையை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. ஸோ இந்த 1வது எண்ணில் பிறந்தவர்களோ அவங்க தன்னுடைய ஆற்றல் ரொம்ப சரியான ஆற்றல், ரொம்ப திறமையானவங்க, என்னோட சிந்தனையும் என்னோட முடிவும் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படின்னு விடாப்பிடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் சரியாக சிந்தித்து ஆலோசனை பெற்று இருவரும் வெற்றி அடைய முயற்சிக்கணும். கண்டிப்பாக இந்த 1வது எண்ணுக்கும் 3வது எண்ணுக்கான வெற்றி, அதாவது இவங்கள் இருவரும் சேர்ந்து திருமண வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அனைவரும் வெற்றி அடைய எனது மனமார்ந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.